சொந்த வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஒரு கனவு கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா வீடை வந்து நம்ம வந்து ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறோம். அதனால நம்மக்கிட்ட கொஞ்சம் பணம் வந்தோடனே நம்ம வந்து நம்மளோட டவுன் பேமெண்ட்க்கு அதுக்கப்புறம் சேலரி வச்சு லோன் கட்டுறதுக்கு இதெல்லாம் வச்சு நம்ம வந்து கொஞ்சம் டெசிஷன் எடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஆனால் அதோட காஸ்ட்ன்னு வரும்போது ரியாலிட்டி வந்து கொஞ்சம் மாறுபடுதுங்க. இது எப்படின்னு தானே கேட்குறீங்க. இது எப்படின்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் தி ப்ரைஸ் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி, அதையும் தாண்டி இப்போ ப்ரோக்கரேஜ் ஃபீஸ் இருக்கு, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு, ஸ்டாம்ப் டியூட்டி ஃபீஸு, அதுக்கப்புறம் இன்டீரியர் டெக்கரேஷன் காஸ்ட். இந்த காஸ்ட்லாம் நம்ம சேர்த்தோம்னா கண்டிப்பா நம்ம வந்து ஒரு டிசிஷன் எடுத்துப்போம்ல, இந்த காஸ்ட் நம்ம கட்டிடலாம்னு சொல்லிட்டு அதோட இது வந்து ஹையா தான் வரும். இந்த செலவு இதோட நின்றுமான்னு கேட்டிங்கன்னா இது ஒரு பெரிய கேள்விக்குறிங்க. ஏன்னா இதுக்கப்புறமும் செலவுகள் நிறையா வரும். லைக் இப்போ லோன் வாங்கியிருந்தீங்கன்னா இஎம்ஐ அமௌண்ட் கட்டணும். இது லோனே நீங்கள் வாங்காட்டினா கூட உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இருக்குது, இன்சூரன்ஸ் இருக்குது, மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இருக்குது, இப்படி நிறையா காஸ்ட் இருக்குது. இதெல்லாம் வந்து ஃபிக்ஸ்டு கூட கிடையாது. இது வந்து டைம் டு டைம் அந்த கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் இது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அட் லாஸ்ட் நம்ம வந்து பிளான் பண்ணி ஒரிஜினலாக நம்ம பிளான் பண்ணி அமௌண்ட் வச்சுருப்போம்ல மைண்ட் செட், அதோட இது வந்து டோட்டல் பண்ணோம்னா ஹையாக தான் போகும். இதோடு சேர்த்து இன்னொன்று இருக்குது. இது என்னென்னா இப்போ சப்போஸ் நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்க போனீங்கன்னா ஒரு லார்ஜ் டவுன் பேமெண்ட் நம்ம ஃபஸ்ட்டு கட்டணும். அந்த டவுன் பேமெண்ட் நீங்கள் கட்டிட்டாலே உங்களோட பெரிய லம்சம் ஆஃப் அமௌண்ட் வந்து ஒரே இடத்துல வந்து முடங்கி போயிடும். ஸோ வேறு இடத்துல வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணவே முடியாது. உங்கள் சேலரியில் நீங்கள் இஎம்ஐ கட்ட வேண்டிய சூழ்நிலை வந்தாலுமே அதே சூழ்நிலை தான். உங்களுக்கு வந்து வேறு குட் ரிட்டர்ன்ஸ் உள்ள பிஸ்னஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அப்போ வீடு வாங்க வேணாம், அப்போ நம்ம ரெண்ட் ஹவுஸ் இருக்கலான்னு கேட்டிங்கன்னா சில நேரங்களில் வந்து அதுவே பெஸ்ட். பிகாஸ் இப்போ ப்ரைவேட் கம்பெனிஸில் வேலை பார்க்குறோம், வேறு டு வேறு கம்பெனி நம்ம தாவிக்கிட்டே இருப்போம் அப்படின்னா பக்கத்துலேயே வீடு பார்த்துக்கலாம். ஈஸியாக நம்ம வந்து ஃப்ளெக்சிபிளாக ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். நம்ம வேறு எங்கேயாச்சும் பிஸ்னஸ் நம்ம ஆரம்பிக்கணும்னு நினச்சாலுமே நம்ம பணம் வந்து ஒரு இடத்துலேயே முடங்கி கிடக்காது. நம்ம ஈஸியாக அதை எடுத்து பிஸ்னஸில் செலவழிச்சிட்டு நம்ம வந்து குட் ரிட்டர்ன்ஸை பார்க்கலாம். அப்படின்னா ஓன் ஹவுஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து அட்வான்டேஜே இல்லையா, ப்ராப்பர்ட்டி வாங்கவே கூடாதா அப்படின்லாம் கிடையாதுங்க. இப்போ ஒரே இடத்துல நீங்கள் ஜாப் பார்க்குறீங்க, இல்லை இந்த குழந்தைங்க ஒரே இடத்துல படிக்கிறாங்க அப்படின்னா ஓன் ஹவுஸ் இஸ் த பெட்டர் வே. ரெண்டாவது வந்து பெரிய விஷயம் என்னென்னா இந்த கோவிட் 19 மாதிரி சுச்சுவேஷனில் வந்து ஓன் ஹவுஸ் வந்து பெரிய விதமாக கை கொடுத்துச்சு. அவங்களுக்கு வருமானமே வராட்டினாலுமே இருக்கிறதுக்கு ஷெல்டர்னு ஒன்று இருந்தது. ஆக மொத்தத்தில் இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, வீடு வாங்க போகிறோம்னா கண்டிப்பாக அதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ், அதே நேரத்தில் ரெண்டல்ல இருந்த அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்மளோட ஃபினான்ஷியல் பொசிஷனையும் நம்ம பார்த்துட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது ரொம்ப நல்லது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வீடாச்சும் கண்டிப்பாக வாழ்க்கையில் இருக்கணுங்க. இப்போ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். ரெண்ட் பெஸ்ட்டா இல்லது வந்து ஓன் ப்ராப்பர்ட்டி பெஸ்ட்டான்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன தகவலுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.